வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா பேக் டு த ஃபியூச்சர். இந்த படத்தோட பேரு எல்லாருக்குமே பரிச்சயமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படம் ஒரு நாஸ்டாலஜியான டைம் டிராவல் படம். ஸோ இந்த கதையோட சுருக்க, ஸ்கூல் படிக்கிற பையனும் ஒரு டாக்டரோட சேர்ந்து டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறானுங்க. ஸோ இவங்க பாஸ்ட்டுக்கு போய் சில பல கோளாறுகள் பண்ணால பிரசன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ எப்படி சரி பண்ணா, அப்புறம் அவன் பாஸ்ட்டுக்கு போனானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பேக் டு த ஃபியூச்சருக்கான கதை. கதையை ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்டரை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கான். டாக்டர்னா சயின்டிஸ்ட்டு. ஹீரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். ஹீரோவுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அவன் ஒரு கிட்டாரிஸ்ட்டு. அந்த இடத்துல டாக்டரை கண்டுபிடிச்ச புது ஆம்பிளிஃபையர் இருந்துச்சு. நல்லா சவுண்டெல்லாம் ஃபுல்லாக கூட்டி வச்சு, கிட்டாருக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதை வச்சு ஒரு தட்டு தட்டுனா ஸ்பீக்கர் டமால்னு வச்சிடுச்சு. ஸோ அப்பன்னு பார்த்து அங்கே ஒரு ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா வேற யாரும் இல்லை, டாக்டர் தான். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கேன். சரி, அதை விட நைட்டு 1 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன புது ஆம்பிளிஃபையர்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அதோட வால்யூமை லைட்டாக கூட்டினாலே சவுண்ட் எகிரிடும், தயவு செஞ்சு அது மேலே கை வச்சிடாத அப்படின்னு சொல்ல, தலைமை ஆல்ரெடி பிரித்து பெயின் பார்த்துட்டான். ஸோ சொல்லி ஒரு போதனமும் இல்லை. அங்கே இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். பல திறமையில வச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ. ஸ்கேட்டிங் போர்டில் போய் ஸ்கூலுக்கு ஒரு லேண்டிங்கை போடுறான். ஆனால் என்ன லேட்டாக போயிட்டான். அங்கே ஒரு பொண்ணு வந்து, இந்த பக்கம் போவேனா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு மாற்றி கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா இந்த பக்கம் போனால் ஹெச்எம் இருப்பார், நறுக்குன்னு மண்ணில் கொட்டி விட்டுருவான்னு பயத்தில் மாற்றி கூட்டிகிட்டு போகிறான். மாற்றி கூட்டி போயும் போச்சுன்னு இல்லை, மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபுட்பாலில் கொடுக்குற மாதிரி 2 பேருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆடிஷன் தானே போகிற, சத்தியமாக ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாரு. நல்ல மனுஷன். அவரோட வாழ்த்துக்கள் எப்படியோ நிறைவேறிச்சு. அவனை வெளியே பற்றிடுறாங்க. வெளியே வந்த ஹீரோ, என்னால் எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்னு ஒரு தெம்பூட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வயசான ஒருத்தவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்தாங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிளாக்கு உடஞ்சி 30 வருஷம் ஆச்சு, அதை சரி பண்ணுறதுக்காக அந்த ஃபண்டை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிக்கி பேங்கை நீட்டுறாங்க. அவங்களுமே சேவ் த கிளாக் டவர் அப்படிங்கிற நோட்டீஸை கையில் கொடுத்துன்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா அங்கே வர, இவன் ஐ லவ் யூ அவன் டெலிஃபோன் நம்பர் 2யுமே அந்த போஸ்ட்டில் எழுதிட்டு அவங்க அப்பா கூட போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அவங்களோட காரு கந்தரகோலமாக கிடக்குது. சரி, என்னதான் ஆச்சுன்னு உள்ளே போய் பார்க்க, ஹீரோவோட அப்பாவும் அவரோட சூப்பர்வைசரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோவோட அப்பா கார் எடுத்துன்னு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான். அவருமே, நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண, சரி இன்சூரன்ஸ் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னத்துக்கு கட்டணும், உன் காருக்கு மட்டும்தான் சேதாரம் நினச்சியா, இங்கே பாரு, நான் பீர் அடிக்கும் போது சட்டையில் பீர் பட்டு சட்டை அழுக்காயிடுச்சு, இதுக்கு யார் நஷ்டம் கொடுப்பா அப்படிங்கிறான் பைத்தியக்காரன். ஹீரோவோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா அந்த ஆளு கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி, இன்னசென்ட் சொல்றதுல கொஞ்சம் பயந்தாங்கொல்லின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவோட அப்பாவை போட்டு புள்ளி பண்ணிக்கினே இருப்பான். ஸோ அதனாலேயே இவரால் அவனை எதிர்த்து பேச முடியலை. தப்பு அவன் மேலே வச்சுக்கின்னு மிரட்டின்னு போகிறான். நீங்கள் என்னதும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஆளோட டேட்டிங் போனால் அந்த கார் தான் வேணும், காரை உடச்சி விட்டான், இப்போ நான் எதில் டேட்டிங் போகிறது அப்படின்னு கேட்குறான். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு மொத்தம் ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. நீ வெளியே அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் ஆள் 2 தடவை ஃபோன் அடிச்சா, அவன் ஃபோன் அடித்தா எடுக்கிறது தான் என் வேலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா பெண்கள்லாம் பசங்களுக்கு கால் பண்ணி பேசக்கூடாது அப்படின்றாங்க. சடனாக அவங்க அக்கா திரும்பி பார்க்க, இந்த மாதிரிலாம் தான் நான் எப்படிமா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்தோமே, அந்த மாதிரி விதி தாங்கன்னா சேர்த்து வைக்கும் அப்படின்றாங்க. ஏம்மா, தாத்தா தெரியாதனமா அப்பா மேலே வண்டி ஏற்றிட்டாரு, அதில் சிம்பத்தி ஆகி உனக்கு அவர் மேலே லவ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனில் 2 பேரும் கிஸ் ஆயிடுச்சு, காதல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காதல் கதைன்னு 10,000 தடவை சொல்லி சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நள்ளிரவு நேரம் ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டரு. என்னப்பா 1 மணிக்கு இடத்துக்கு வர சொன்னால் நல்லா குப்பரை வச்சு தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாப்புல. இவனுமே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே ஒரு ட்ரக்லேருந்து ஒரு கார் வெளியே வருது. பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக இருக்குது. அந்த கார்லேருந்து ஒரு கிளையன் வரான். அவன் தான் டாக்டர். வந்தவன் கையில் கேமரா கொடுத்து, நான் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நாய் இருக்குது. அந்த நாயை அந்த காருக்குள்ளே ஏற்றிட்டு டைமர்லாம் செட் பண்ணி வண்டியை ஓட்டுறதுக்கு கண்ட்ரோலர்லாம் வச்சுருக்காருங்க. மனுஷனுக்கு அந்த காரை ஓட்ட தெரியுமா இல்லையான்னு தெரில. செம்ம ஸ்பீடில் அவங்க 2 பேர்த்த நோக்கியுமே கார் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஜர்க்காது, ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கரெக்டாக ஒரு ஸ்பீடு வந்ததும் அந்த கார் அங்கேருந்து மறைஞ்சிடுது. ஐயோ எங்கேயாவது நாயை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த ஆள் அதுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரே நிமிஷத்தில் அந்த நாய் வந்துடும் அப்படின்றாப்புல. இவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 நிமிஷத்தில் அதே இடத்துல அந்த கார் வந்துடுது. அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது, மனுஷன் அந்த நாயை வச்சு டைம் ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். காருக்குள்ளே போனதுமே ஒரு சர்க்கியூட் போர்டு தெரியுது. அதில் ப்ரெசன்ட் டைமு, எங்கே போகணுங்கிற டைமு, எங்கே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற டைம் கூட எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆமாம், இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு செவத்தில் கடிகாரத்தை மாட்டும் போது இந்த ஐடியா கபால்னு தோணுச்சு அப்படின்றான். என்ன ஒரு கொடுமைனா, இந்த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க தான் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, சரி இது எதில் ஓடுது, பெட்ரோலா டீசலா அப்படின்னு கேட்க, இது எலக்ட்ரிக்கல் வண்டி தான் தம்பி, ஆனால் இது ஓட வைக்க 1.21 ஜிகாவாட் வேணும்.
இல்லைன்னா அது 5 அடி கூட நகராது அப்படிங்கிறாரு. ஸோ அவ்வளோ பவருக்கு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, குளுட்டோனியம்ங்கிற பொருளை வச்சு தான் தயாரித்தேன் அப்படின்றாரு. அதுவும் செய்ய ரொம்ப கஷ்டம். என்கிட்ட ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து ஒரு பாம் செஞ்சுதாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு போலியான பாம்பை செஞ்சு கொடுத்துட்டு அந்த குளுட்டோனியமை நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அவரோட பெட்டி படிக்கையெல்லாம் அந்த காருக்குள்ளே போட்டு நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சருக்கு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டார் மனுஷன். போகிறதுக்கு குளுட்டோனியம் எடுத்து அவர் வரதுக்கு அதை எடுக்கலை. ஸோ திரும்பி எடுத்துருந்துறேன் அப்படின்னு போகிற கேப்பில் இவர் ஏமாத்தின அந்த டெரரிஸ்ட் கும்பல் திரும்ப வந்து இவரே போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. யோ இனையா பண்ணுறீங்க, செத்துட்டா ஏந்தாலு அப்படின்னு பதறிட்டே இருக்கான். அந்த கும்பல் இவனையும் சுட பார்க்க இவன் என்ன பண்ணுறது தெரியாம அந்த காருக்குள்ளே ஏறிடுறான். டாக்டர் ஆல்ரெடி 30 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு வண்டியை ஸ்பீடாக ஓட்ட இவனுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒரு இலையை வந்துச்சு ஓடுங்கடா அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. அடுத்த நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப போயிடலான்னு பார்த்தா அந்த புளூட்டோனியம் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கஃபேக்குள்ளே போயிட்டு டாக்டரோட டெலிஃபோன் நம்பரை தேடி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஆனால் யாரும் எடுக்கல. அங்கே ஹீரோவோட அப்பாவை இளமை காலத்தில் பார்க்குறாப்புல. அங்கேயுமே மனுஷன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு. அங்கே வில்லங்காரன் வந்து ஹீரோவோட அப்பாவை போட்டு என்னோட ஹோம் ஒர்க்கையும் ஒழுங்கு மாதிரியா சேர்த்து எழுதித்தா அப்படின்னு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் பயந்துக்கினேன் சரி நான் எழுதித்தேனே அப்படின்றாரு. இதை பார்த்து அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இருக்காதப்பா, ஆம்பல்னா தைரியம் வேணும், தைரியமாக அவனை எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை பார்த்து உங்களோட பேச்சுக்கு வருங்காலத்தில் நீங்கள் ஒரு மேயராக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் தான் பிரசன்ட்லேருந்து வந்திருக்கானே. அதுக்கு அவருமே நானும் மேயராகலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஹீரோவோட அப்பாவை ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கினே போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்ட பார்த்தாப்புல. தக்க சமயத்தில் வந்து அவனோட அப்பாவை காப்பாற்றிட்டான். ஆனால் அந்த கார் ஆக்சிடென்ட்டில் இவனுக்கு அடிபட்டுருது. அடிச்சால் அவனோட வீட்டுக்கு கொண்டு போக கண் முழிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறான். உத்து பார்த்தாக்கா அவனோட அம்மா தாங்க நிற்கிறாங்க. அவங்க அப்பா இவன் மேலே வண்டி ஏற்றினால கொஞ்சம் பரிதாபப்பட்டு இருக்காங்க. அந்த பரிதாபம் கொஞ்சம் டெவலப் ஆகி லவ் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அங்கேருந்து எஸ் ஆயிடான். அதாவது ஹீரோவோட அம்மா லவ் ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே புள்ளைக்கு நடக்குது. இவன் அப்படியே அந்த டாக்டரோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் டாக்டர் நீங்கள் கண்டுபிடிச்ச டைம் ட்ராவல் மிஷினில் தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு நான் மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளுக்கு இதில் எதுவுமே நம்பிக்கை இல்லை. நீ ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கியா, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ வந்து உங்களுக்கு இந்த டைம் ட்ராவல் ஐடியா எப்போ வந்துச்சு நான் செலவா, நீங்கள் செவத்தில் கடிகாரம் மாட்டும் போது கீழே விழுந்துட்டீங்க, அப்போ தான் இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஆமாம் நீ சொல்கிறதா உண்மைதான் அப்போ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ அவருக்கு அந்த டைம் ட்ராவல் காரை காட்டுறான். அதில் இவன் வரைஞ்ச அந்த ஐடியாவான ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டருமே அங்கே இருந்தது. அதை பார்த்த சந்தோஷத்தில் உன்னை நான் திரும்பவும் ப்ரெசென்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை வீட்டுக்கு கொண்டு போயிடானுங்க. இவன் ப்ரெசென்ட்டில் எடுத்த வீடியோவெல்லாம் அந்த ஒரு டிவியில் போட்டு காட்டுறான். ஸோ அதில் 1.21 GW இருந்தால் தான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தெரிய வரும்போது நீ கண்டிப்பாக போக முடியாது, இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஃபியூச்சரில் வேணால் அவ்வளோ வாட்ஸ் கிடைக்கும், இந்த காலகட்டத்தில் ப்ளூட்டோனியம் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மின்னல் இடி இடிச்சாதான் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல எப்படியாவது நான் ஃபியூச்சருக்கு போயாகணும், அங்கே ஜெனிஃபர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு நோட்டீஸில் ஐ லவ் யூ ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்பா. அதை வந்து அந்த டாக்டர் கிட்ட காட்டுறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஒரு இடி இடிச்சுது, அதனால தான் அந்த கிளாக் டவர் பழுதடைஞ்சு போச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் ஃபண்டு கேட்டு அந்த நோட்டீஸ் கொடுத்துருப்பானுங்க. அப்போது அடுத்த வாரம் அந்த கிளாக் டவரில் ஒரு இடி இடிக்க போகுது, அதை பயன்படுத்தி நீ ஃபியூச்சர் போயிடலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, உன் குடும்பத்தில் இருக்க யார்கிட்டையாவது நீ சந்திச்சு பேசுனியா அப்படின்னு கேட்க, நான் எங்கள் அப்பா அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிட்டேன்னு சொன்னதும் போச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ என்கிட்ட காட்டின அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அதில் அவன் அண்ணன் தலை மறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, பேசியிருக்கவும் மாட்டாங்க, பழகிருக்கவும் மாட்டாங்க. அதனால இவங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை இப்படியே விட்டா ஹீரோ கதியும் அதோ கதி தான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இளம் வயதுள்ள அவங்க அப்பாவை அவங்க அம்மாவோட பேச வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க இவனை ட்ரை பண்ணுறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பாவை லவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க அம்மா ஒன்று லவ் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு இந்த நிலைமையை மாற்றி விட்டுரு, இல்லைனா நீ அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவும் அவனோட அப்பா கிட்ட போயிட்டு வேறு ஸ்கூல் ஈவெண்ட்டில் நீ இன்னொன்று டான்ஸ் ஆடலாமல் போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஹீரோவோட அப்பா ரொம்ப பயப்படுறாரு. ஒருவேளை நான் அப்படி போய் கேட்டுட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதனால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்கான். சட்டன் திரும்பி பார்த்தா வில்லக்கார பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். அந்த நேரம் பார்த்து பிரின்சிபல் வந்துட்டாரு. சண்டை அன்னைக்கு நடக்கலை. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு ப்ரெசென்ட்லேருந்து கொண்டு வந்த ரேடியேஷன் சூட் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு இங்கே பாரு, நாளைக்கு மட்டும் நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்கல, நான் உன்னை செவ்வாய்க்கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கிட்டே வந்து நேற்று ஒரு ஏழையன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலைன்னா கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிச்சு, தயவு செஞ்சு பேசணும் ஐடியா கொடுப்பா அப்படின்னு இவன்ட்டே கேட்குறான். ஹீரோ ஒரு கவிதை சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிடு, கண்டிப்பாக ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்ல இவனும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறான். அந்த நேரம் பார்த்து வெள்ளைக்கார பைபிள் அங்கே வந்துடுறான். ஹே, நான் தான் இந்த ஹோட்டலுக்கு அவனை வரக்கூடாதுன்னு சொன்னல, யாரை கேட்டு வந்திருக்க, ஒரு முறையாக ஒன்றுக்கு காசெல்லாம் கொடுத்துன்னு போ அப்படின்னு மிரட்டின்னு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் காலை தடுக்கி விட்டு அவனை கீழே வச்சிடுறான். அசந்த நேரத்தில் பொக்குன்னு காது மேலே ஒன்று வச்சு அங்கேருந்து ஓடி போயிடுறான். வில்லங்காரன்
பையன் எவ்வளோதான் துரத்துனாலும் ஹீரோவை பிடிக்கவே முடியல. கடைசியில் மண்ணு வாங்கினதான் மிச்சம். என்ன ஒரு கொடுமைனா, இதை பார்த்து ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோ மேலே இன்னும் அதிகமாக லவ் வந்துருச்சு. இந்த பக்கம் டாக்டர் அந்த வீடியோவே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு கோளாறுனா, அந்த டாக்டர் டெரரிஸ்ட் கிட்ட சுடுவாங்கிற அந்த சீன் மட்டும் கரெக்டாக கிளிச் ஆயிடுது. அதனால தெரிய வரல. நம்ம ஹீரோவுமே உனக்கு வருங்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அது என்னன்னு வாய் எடுக்கிறான். இல்லை வேணாம், எனக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது தெரியவும் தேவையில்லை அப்படின்றான். அப்போ அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட அந்த இடியை எப்படி கரண்ட்டாக மாற்ற போகிறன்ற ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. சட்டு போட்டுன்னு அந்த டைம் மிஷின் காரை மறைச்சு வச்சுருவாங்க. அங்கே வந்துட்டு நீ என் கூட ப்ரோக்ராமுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் ஹீரோவோட அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் ரொம்ப பயப்படுவான், ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு ஆள் தானே தேவை அப்படிங்கிறான். கட் பண்ணா ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு நல்ல பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நாளைக்கு ப்ரோக்ராம் நடக்கும், நான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடுறேன், அதை நீ பயன்படுத்தி உன் ஹீரோயிசத்தை காட்டி அவளை காப்பாற்றிட்டு அடுத்து ஒன்றை தான் லவ் பண்ணுவா, கல்யாணம் குழந்தை லெவலில் போயிடும். அடுத்த நாள் நைட்டு ஹீரோ எவ்வளோ தான் அந்த டாக்டர் கிட்ட நீங்கள் ஒரு டெரரிஸ்டால் சுடுவாங்க போறீங்கன்னு சொல்ல ட்ரை பண்ணாலும் அந்த இதை கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லாத, நானே பட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவனுக்குமே சொல்லாமல் இருக்க மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால ஒரு லெட்டரில் எழுதி வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க இவன் பக்கத்தில் வந்ததும், உன்னை பார்த்தா எனக்கு பிரதர் ஃபீலிங் தான் வருது, ஒரு லவர் ஃபீலிங்கே வரலையேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் உன் பிரதர் தான் அப்படிங்கிறான். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லக்கார பையனும் அங்கே வந்துடுறான். அவன் அடிச்சு போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா எனக்கு ட்ரை பண்ணுறான். ஹீரோவை ஒரு வண்டியோட டிக்கில போட்டு லாக் பண்ணிடுறானுங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட அப்பா ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரி இப்போ அவன் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். கதவை திறந்து அவன் அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி கதவை திறகுறான். அங்கே உள்ளே இருக்கிறது வில்லங்காரன். அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஓரமாக அந்த பக்கம் போடா, அச்சு மூஞ்ச குழப்பையில போகிறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணுமே காப்பாற்றுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கு. தலைவனுக்கு எப்படி அவனை எதிர்த்து பேச தைரியம் வந்துச்சுன்னே தெரில. ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை விட்டுரு அப்படிங்கிறான். இதை கேட்ட அவனுக்கு சுருன்னு ஏறிடுச்சு. யாரை பார்த்து எதிர்த்து பேசுகிற அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கி அவன் கையை பிடிச்சி முறுகின்னு இருக்கான். அந்த பொண்ணுமே இவனை காப்பாற்றுறதுக்காக அவனை விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நம்ம தலைவனுக்கு அதை பார்த்து செம்ம கோவம் வச்சு ஒரே குத்து வயிற்றுல குத்துனான் பாருங்க. அந்த இடத்துல வில்லங்காரன் சுணங்கி விழுந்துட்டான். இதை பார்த்ததுமே அவங்களுக்கு இவன் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு. ஹீரோவை டிக்கிலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ண ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டுருது. ஹீரோவுமே அங்கே வந்து அவங்க சேர்ந்து போகிறத பார்த்து பரவாயில்லப்பா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க அண்ணங்கார ஃபோட்டோ தெரியவே இல்லை. பிகாஸ் அவங்க இன்னும் லவ் பண்ணல அப்படின்னு தெரிய வருது. அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்தா தான் அந்த மொத்த சாப்டரும் க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த பேண்டு கிட்ட போயிட்டு சீக்கிரம் மியூசிக் ஆரம்பிங்க, அப்போ தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல கிட்டாரிஸ்டோட கை அடிபட்டிருக்கு. அதனால என்னால் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே ஒரு கிட்டாரிஸ்ட் ஆச்சு. அவனோட வாசிப்பு திறமையில அவங்க ரெண்டு பேருமே முத்தம் கொடுத்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவன் கிட்டார் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோலேருந்து இவனுமே மறைய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் புரியுது, ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பாவை தள்ளி விட்டு இன்னொருத்தையும் வந்து அந்த பொண்ணை கூட்டின்னு போகிறான். இதை பார்த்து அவனுக்கு ஐயோ உசுரே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த இடத்துல தான் ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு கட்ஸ் வந்து, ஏய் நவுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிசையும் போட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி அங்கே ஆரம்பிக்குது. ஹீரோக்குமே அவன் மறைஞ்ச கையெல்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஃபோட்டோவில் மறைஞ்சு போன அவங்க அண்ணனும் அக்காவுமே திரும்ப தெரியுறாங்க. ஹீரோ அங்கேருந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு அந்த கிளாக் டவர் கிட்ட வந்துடுறான். டாக்டரை கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது டாக்டரோட பையில் இவன் எழுதியிருந்த ஒரு பேப்பர் இருந்தது. நீங்கள் டெரரிஸ்டால சுடுவாங்கி சாக போகிறீங்க எழுதியிருந்தான். அந்த பேப்பர் தான் உள்ள இருக்கு. அதை எடுத்துட்டு இது என்னோட எதிர்காலம் தானே, இதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுறாரு. அந்த நேரத்தில் ஒரு மரம் சாயுது. கரெக்டாக கிளாக் டவரில் கட்டி வச்சிருந்த கேபிள் மேலே சாஞ்சு அந்த கேபிள் அருந்துருச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த மணிக்குண்டு மேலே ஏறி நான் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மேலே போய் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே இருந்து இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் டெரரிஸ்டால சுடுவாங்கி சாக போகிறீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு எதுவுமே கேட்கல. அப்போது ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறான். நாம ஏன் டாக்டர் சாகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடக்கூடாது, அப்போ அவரை காப்பாற்றிடலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் செட் பண்ணுறான். டாக்டர் மேலே கேபிளை கனெக்ட் பண்ண கீழே வயர் வந்துடுது. இவன் மறுபடியும் கீழே போய் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த நேரத்தில் மின்னல் வர 88 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா விஷயமுமே பக்கவாக்கிறதுனால இவனும் டைம் ட்ராவல் பண்ணி அவனோட ப்ரெசென்ட்டுக்கே போயிடுறான். சரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம், இனி டாக்டரை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு வண்டி எடுக்கிறான். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. டாக்டரை காப்பாற்றலன்னு அங்கேருந்தே ஓடுறான். அவன் ஓடி போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த டெரரிஸ்ட் கேங் எல்லாம் டாக்டரை போட்டுடுறானுங்க. ஹீரோ டாக்டரோட டெட் பாடி முன்னாடி போயிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு டாக்டர் எந்திரிச்சிடறான். ஐயோ நீ இன்னும் சாகலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. உள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான். ஹே நீ தான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்ட, நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, அப்போ எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்க, இவன் கிழிச்சு போட்ட அந்த பேப்பரை டேப் போட்டு ஒட்டி வச்சு படிச்சிருக்காங்க. சில நேரங்களில் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த டாக்டர் இப்போ ஹீரோவை அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ 30 வருஷம் முன்னாடி போகிறேன், அதாவது ஃபியூச்சருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பிட்டாப்ல. ஹீரோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவன் வீடே மாறி இருக்குது. நல்லா பணக்காரங்க வச்சிருக்க பங்களா மாதிரி இருக்குது வீடு. ஹீரோவோட அப்பாவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப தைரியசாலியாக காப்பில். வெளியே எட்டி பார்த்தா
நம்ம வில்லங்காரன் பையன் அந்த வீட்டில் இருக்கிற காரெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. வெளியே வந்துட்டு அந்த காரை பார்த்துட்டு இருக்க அவனோட ஆளுமே அங்கே வந்துடுறான். திடீர்னு ஒரு ஸ்னாப்பு. யாருன்னு பார்த்தா டாக்டர். யோ சீக்கிரம் வண்டியில் இருங்க, ஃபியூச்சருக்கு ஒரு ஆபத்து, நீங்கள் இப்போ வரலைன்னா மொத்தமாக கொலாப்ஸாக போயிடும் அப்படின்றான். யோ இப்போ தான் என் பாஸ்ட்டுக்கு போய் ஏற்றி மாற்றிட்டு வந்தேன். அதுக்கு அவரு இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட குழந்தைகளுக்கு பிரச்சனை, சட்டு புட்டு வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே வண்டியில் ஏற்றிட்டான். அப்போ ஒரு ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு சின்ன ரோடியா, இந்த ரோட்டில் எப்படி 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும் அப்படின்னு கேட்க மனுஷன் அந்த வண்டியவே மாடுலேட் பண்ணி இப்போ GTA வைசிட்டில் கம்ப்ளை வித் மீன்ற சீட் கோட் போட்டால் வண்டி பறக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வண்டி ஸ்கையில் பறக்குது. அதோட படம் முடியுது. இந்த படம் மொத்தம் 3 பாகங்களை கொண்டது. இப்போ தான் மொதல் பக்கத்தை முடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மிச்ச 2 பாட்டையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.